ஒரு அடர்ந்த வனத்தில் அணில்குட்டி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ஸ்குவீக்கி. ஸ்குவீக்கிக்கு கொட்டைகள் என்றால் மிகவும் பிரியம். இலையுதிர்காலம் முழுவதும் அது கடினமாக உழைத்தது. மிகப்பெரிய சத்துள்ள காய்ந்த பழங்களை கண்டுபிடித்து தன் மரப்பொந்துக்குள் ஒரு ரகசிய குவியலாக சேர்த்து வைத்தது. இவை என்னுடையவை, அத்தனையும் என்னுடையவை என்று சத்தமிட்டது. தன் சேமிப்பை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்துக் கொண்டு. குளிர்காலத்தின் ஓர் அதிகாலை பொழுதில் ஸ்குவீக்கி எழுந்தது. அப்போது மெல்லிய அழுகைச் சத்தம் கேட்டது. அது அதன் பக்கத்து வீட்டுக்காரரான குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மோலி என்ற சின்ன எலி. ஐயோ ஸ்குவீக்கி என்று விம்மி அழுதது மோலி. பனி சீக்கிரமாக வந்து எல்லா இடத்தையும் மூடிவிட்டது. நான் போதுமான உணவை சேமிக்கவில்லை. இப்போ எனக்கு ரொம்ப பசியாயிருக்கு. ஸ்குவீக்கி தன் முன் இருந்த மிகப்பெரிய கொட்டை குவியலை பார்த்தது. அது தன் முழு குளிர்காலத்திற்கும் அதற்கும் மேலேயும் வர போதுமானதாய் இருந்தது. அதன் மனதுக்குள் ஒரு சின்ன குரல், பகிராதே, உனக்கே தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லியது. ஆனால் அது பரிதாபமான மோலியின் முகத்தை பார்த்ததும் அதன் இதயத்தில் ஒரு சின்ன வலி ஏற்பட்டது. ஸ்குவீக்கி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்தது. அது தன் குவியலில் இருந்து மிகவும் பெரிய காய்ந்த பழங்கள் இரண்டை கவனமாக எடுத்து மோலியை நோக்கித் தள்ளியது. இங்கே பார் மோலி என்று தைரியமாக பேச முயற்சித்தது. இதை நீ எடுத்துக்கொள், இவை மிகவும் சுவையாக இருக்கும். மோலியின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. ஓ, ரொம்ப நன்றி ஸ்குவீக்கி, நீ மிகவும் அன்பானவன் என்றது. அன்றிலிருந்து மோலி ஸ்குவீக்கியின் உயிர் தோழியாக மாறியது. அவள் அதன் கொட்டைகளை வரிசைப்படுத்த உதவினாள். மேலும் சுவையான காளான்களை எப்படி கண்டுபிடிப்பது என்றும் கற்றுக் கொடுத்தாள். ஸ்குவீக்கிக்கு ஒருபோதும் உணவு தீர்ந்து போகவில்லை. மேலும் நிறைய கொட்டைகளை தனியாக வைத்திருப்பதை விட ஒரு நல்ல நண்பனை வைத்திருப்பது மிகவும் இதமானது மற்றும் சிறந்தது என்றும் அது கற்றுக்கொண்டது. நீதி: உன்னிடம் இருப்பதை நீயே முழுவதும் வைத்துக் கொள்வதைக் காட்டிலும் அதை பகிர்ந்து கொள்வதே சிறந்தது.